பெரியம்மா கரெக்டா சாப்பாடு போட்டுருவாங்க. கண்ணம்மா ஒண்ணும் பயப்பட மாட்டா. அப்புறம் முகிலன்னா நிலாக்கெல்லாம் இங்க தானே இருக்காங்க, அவங்க வர்றது இல்ல, அதனால அவங்க பாத்துக்குவாங்க கண்ணம்மாவை. இல்ல ஆவிங்களையும் கண்ணம்மா இல்லன்னா அழுவா. மைனா செல்லம் ஒண்ணும் அழமாட்டா, நம்ம போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம், சரியா? என்ன கையில் மைனா என்ன சொல்லிட்டு இருக்கான்? ஐயோ அதையே சக்தி கேக்குறீங்க, நம்ம அங்க ஊருக்கு போறோம்ல, அங்க கண்ணம்மாவையும் கூட்டிக்கிட்டு போகணும்னு அழுதுட்டு இருக்கா. அது சரி, இனி கண்ணம்மாவை கூட்டிட்டு போறதுதான் பாக்கி. ஆமா சக்தி, எல்லாரும் போறோம், ஜாலியா இருக்கும்ல சக்தி. ஏ நீ வேற, டூர்னா எல்லாரும் ஊட்டிக்கு போவாங்க, கொடைக்கானல் போவாங்க. இது என்னடி சிலுக்குவார்பட்டியா? இது ஒரு ஊரு, இதுக்கு ஒரு டூரு. ஐயோ சக்தி, நான் கூட ஆரம்பத்துல அப்படிதான் நினைச்சேன், ஒரு கிராமத்துக்கு போறோம், அங்க என்ஜாய் பண்ண முடியுமா என்னமோன்னு. அப்புறம் தான் அமுதா சொன்னா அங்க இடம்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குமா, நம்ம எங்கேயாவது டூர் போனா பீச்சுக்கெல்லாம் போவோம்ல, ஆனா அதே மாதிரி அங்க ஆறு குளம் குட்டைன்னு ரொம்ப ஜாலியா இருக்குமா சக்தி. ஏய், இதுக்கு முன்னாடி நீ குளங்குட்டைய பார்த்ததே இல்லையா? உனக்கு பார்க்கணும்னா சொல்லு, என் ஆபீஸ்க்கு பின்னாடி கூட ஒரு குளம் இருக்கு, கொண்டு போய் அப்படியே தள்ளி விடுறேன். ஐயோ சக்தி, நம்ம ரெண்டு பேரும் தனியா போறதுக்கும் இப்ப அமுதாவோட ஃபேமிலி, நம்ம ஃபேமிலி, அதுக்கப்புறம் குட்டீஸ் எல்லாருமா சேர்ந்து ஒண்ணா போறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? எல்லாரும் ஒண்ணா போகும்போது ஜாலியா இருக்கும் சக்தி. இப்ப ஊட்டி கொடைக்கானல் போனா மட்டும் அங்க ஏதாவது கார்டனு பார்க்குன்னு போய் சுத்தி பார்த்துட்டு வர போறோம், அவ்வளவுதானே. ஆனா இதுன்னு போது எல்லாருமா சேர்ந்து அங்க ஒரே வீட்டுல ஒண்ணா சமைச்சு சாப்பிட்டு ஒண்ணா உட்காந்து பேசி எவ்வளவு ஜாலியா இருக்கும். சரி கையல், போகணும்னு முடிவு பண்ணிட்ட, அவ்வளவுதானே. எல்லாம் பொடி பொடிக்க கட்டிட்டு கிளம்பு. என்னங்க கிளம்புறீங்க? நீங்களும் தான் வரீங்க, நாங்க இங்க Dress எல்லாம் எடுத்து வச்சிட்டோம், நீங்களும் உங்க Dress எல்லாம் எடுத்து வச்சுக்கங்க. சரி சரி, சாயந்தரம் தானே போறோம், நான் முதல்ல போய் ஆபீஸ்ல லீவு சொல்லிட்டு வரேன். சரி சக்தி, ஒரு 10-15 நாளைக்கு லீவ் சொல்லிருங்க. என்னது 10-15 நாளா? அது சரி, 10-15 நாள் லீவ் போட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் திரும்ப ஆபீஸ்க்கு போக வேண்டிய வேலையே இருக்காது, அங்கேயே இருந்துக்கலாம். அட போங்க சக்தி, உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டு தான், போங்க போய் லீவ் சொல்லிட்டு வாங்க. சமீர் கண்ணா, வாழ்த்துக்கள், ஒரு வழியா காதல சொல்லிட்டீங்க. டேய் கடுப்பேத்தாத சொல்லிட்டேன், லவ்வ சொல்லுன்னு ஏத்தி விட்டுட்டு இப்ப அவ என்ன சொல்லுவான்னு தெரியாம அப்படியே பைத்தியம் பிடிக்குதுடா எனக்கு. என்னடா, அவ காலேஜ் முடிக்கிற வரைக்கும் 2 வருஷம் காத்துக்கிட்டு இருப்பேன்னா இப்ப என்ன 2 நாள் கூட வெயிட் பண்ண முடியலையா? அடேய், லவ்வ சொல்லாம இருந்திருந்தானா 2 வருஷம் இல்ல, எத்தனை வருஷம் வேணாலும் வெயிட் பண்ணி இருந்திருப்பேன். ஆனா இப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவ ஓகே சொல்வாளா மாட்டாளான்னு யோசிச்சு அப்படியே பிபி ஏறுதுடா. என்ன டாக்டர் ஐயா, எங்களுக்கெல்லாம் பிபி ஏறுனா நாங்க உங்ககிட்ட வருவோம், உங்களுக்கே பிபி ஏறுதுன்னா என்ன பண்றது? டேய், இப்படி மொக்கையா காமெடி பண்றதை நிறுத்திட்டு ஏதாவது உருப்படியான ஐடியா இருந்தா கூடுடா. டேய், இன்னும் என்னடா நான் ஐடியா கொடுக்கணும்? இதுக்கப்புறம் அவதானடா யோசிச்சு சொல்லணும். அப்புறம் உனக்கு இன்னொரு குட் நியூஸ் சொல்றேன், கேட்டுக்க. இன்னைக்கு சாயந்தரம் எங்க ஃபேமிலியும் ஐஷோட ஃபேமிலி எல்லாருமா சேர்ந்து அவளோட பாட்டி ஊர் ஏதோ சிலுக்குவார்பட்டியாம், அங்க போறோம். வர்றதுக்கு 1 வாரம் 10 நாள் ஆகும். என்னடா சொல்ற, 1 வாரம் 10 நாளா? எதுக்கு போறீங்க? அட அந்த கொடுமையை ஏன்டா கேக்குற? என் பொண்டாட்டி கையில் இருக்கால, அவளும் அவ ஃப்ரெண்டு அமுதாவும் சேர்ந்துக்கிட்டு டூர் போறோம்னு பிளான் பண்ணி கடைசியில இந்த வர பட்டிக்காட்டுக்கு கூட்டிட்டு போகுதுங்கடா. என்னத்த சொல்ல கொடுமையே, போய் தான் ஆகணும், வேற வழியும் இல்ல. டேய் என்னடா சொல்ற, அப்ப 1 வாரம் 10 நாள் ஐஷுவை பார்க்க முடியாதா? நீ அவளை பார்க்கணும்னா சிலுக்குவார்பட்டிக்கு தாண்டா வரணும். டேய் நானும் வரேன்டா. என்னது, நீயும் வரியா? டேய், ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டா. ஆனா நான் சீரியஸா தான்டா சொல்றேன், நானும் வரேன்டா. டேய், என்ன விளையாடுறியா? கையலும் அமுதாவும் ஃப்ரெண்டு, அதனால கதிரன்னா அவங்க ஊருக்கு எங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போறாரு. நான் உன்னை எப்படிடா கூட்டிட்டு போக முடியும்? டேய், அப்ப நாமும் ஃப்ரெண்ட் இல்லையா? டேய், உன்ன மாதிரி ஐஷு கிட்ட பேசிட்டு இருந்தா கூட பரவாயில்லடா, ஆனா அவகிட்ட உன் முடிவை சொல்ற வரைக்கும் கால் மெசேஜ் எதுவும் பண்ண மாட்டேன்னு வேற சொல்லிட்டேன்டா. அவளை பார்க்காம அவகிட்ட பேசாம 10 நாளெல்லாம் சத்தியமா என்னால இருக்க முடியாதுடா. டேய், நான் எப்படிடா உன்னை கூட்டிட்டு போக முடியும்? அதுக்கு கதிரனை ஒத்துக்கணும்ல.
டேய் ப்ளீஸ்டா, எனக்காக நீ எப்படியாவது அவர்கிட்ட சொல்லி சம்மதம் வாங்குடா. உடனே எல்லாம் கூட வேண்டாம், ஏன்னா உடனே என்னால் வர முடியாது. ஏன்னா இப்போ நோன்பு சமயம், பெருநாள் முடியாமல் என்னால் வர முடியாது. பெருநாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் வருவேன். அதுக்குள்ள எப்படியாவது சொல்லி சம்மதம் வாங்கி வைடா. சரி, அதான் பெருநாள் வர்றதுக்கு இன்னும் 5-6 நாள் இருக்கு. அதுக்கப்புறம் தானே பார்த்துக்கலாம். முதல்ல நான் அங்கே போய் என்ன நிலவரம்னு பார்க்குறேன், அதுக்கப்புறமா சொல்கிறேன். தேங்க்ஸ்டா சக்தி, நீ தான்டா என் உயிர் நண்பன். நீ சொல்ற, நான் வரேன். உயிர் நண்பன் என் உயிரை எடுத்துருவான் போலயே. ஐயோ, இதுங்க 2 பேரும் லவ் பண்றேன்னு சிலுக்குவார்பட்டியிலேயே நமக்கு சமாதி கட்டிடுவாங்க போலயே. அப்பா அரவிந்து. ஆமா. அப்பா அரவிந்து, நம்ம சிம்ரன் பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க குடும்பத்தோட நாளைக்கு ஊருக்கு வராங்களாம்ப்பா. சிம்ரன் பாட்டியா? எந்த சிம்ரன் பாட்டிமா? ஐயோ அதான்ப்பா, நம்ம பாட்டி மூக்காய் இருக்காங்கல்ல, அவங்களுடைய பெரியம்மா மக மரகதம் பெரியம்மா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கூட கதிரண்ணு, காயத்ரி அக்கா சின்ன வயசுல இங்கே கூட கொஞ்ச நாளைக்கு இருந்தாங்களே. ஓ, ராமலிங்க மாமா இப்ப கூட ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல அவர் கூட இறந்துட்டாரே, அவங்களுடைய அம்மா தானே சொல்றீங்க? ஆமாப்பா, அவங்க தான். இத்தனை வருஷம் கழிச்சு சரி கொஞ்ச நாளைக்கு ஊர் பக்கம் வந்து ஒரு 10 நாள் இருந்துட்டு போவோம்னு வராங்கப்பா. ஓ சரி சரிம்மா, வரட்டும். அப்புறம் அவங்க குடும்பத்தோட அப்புறம் யாரெல்லாம் நிறைய பேர் வராங்க போலப்பா. அதனால பழைய வீடு இருக்குல்ல அவங்களுக்கு, அதை கொஞ்சம் சுத்தம் பண்ணி வைங்கன்னு சொன்னாங்க. அது ரொம்ப காலமாக அடைச்சி போட்டு கிடந்த வீடு தானே, அதெல்லாம் செதல் பிடிச்சி கிடக்குப்பா. அதுக்கப்புறம் பேனு லைட்டு எல்லாமே ஒன்றும் ரூபத்தில் இருக்காது. அதெல்லாம் கொஞ்சம் ஆளுங்களை வச்சு சரி பண்ணணும்ப்பா. அதான் இன்னைக்கு நீ வீட்டில் இருப்பேன்னு சொன்னியே, அதான் உன்னை வச்சு சரி பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே நீ வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்க. ஐயோ ஆமாம்மா, இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போடலான்னு பார்த்தேன். ஆனால் எலெக்ஷன் டியூட்டி வேற, பிரச்சாரம் அது இதுன்னு காலையிலேயே கூப்பிட்டு வர சொல்லிட்டாங்க. லீவெல்லாம் போட முடியலம்மா. சரி, அந்த வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு நான் ஸ்டேஷனில் போய் ஆள் ஏதாவது அனுப்பி வைக்கிறேன். அவங்கள வச்சு என்னெல்லாம் வேலை பார்க்கணுமோ எல்லாம் பார்த்துக்கோங்க. ஓ சரி சரிப்பா. அப்புறம் அரவிந்து, அவங்களோட உன் மாமா பொண்ணு ஐஸ்வர்யாவும் வராப்பா. சரிம்மா, மாமா பொண்ணு மாமா பையனு எல்லாரும் வரட்டும், நாளைக்கு பார்த்துக்கிறேன். எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேம்மா. அவன் மாமன் பொண்ணு வருதுன்னா குசியாவாங்க. இவன் என்னடான்னா எதுவுமே சொல்லாம டியூட்டிக்கு போறேன்னு கிளம்பி போறான். இவனை என்னத்த சொல்ல? என்னங்க நம்ம பையன் இப்படி இருக்கான்? நீங்க பாட்டுக்கு இவனை என்கிட்ட கொடுத்துட்டு போய் சேர்ந்துட்டீங்க. நான் இவனுக்கு காலகாலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு உங்க கூட வந்து சேர்ந்துருவோம்னு பார்த்தா இவன் கல்யாணத்துக்கு பிடி கொடுக்க மாட்டேங்கிறானே. என் அண்ணன் பொண்ணு வரட்டும், சின்னதுல பார்த்தது இப்ப எப்படி இருக்காளோ தெரியல. எப்படி இருந்தாலும் சரி, அவ வந்ததும் முதல்ல இவனுக்கு பேசி முடிச்சிடணும். அம்மாவுக்கும் ஆதிக்கும் உள்ள ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் மருந்து, பவுடரு, பொட்டு, மையி எல்லாம் எடுத்தாச்சு. அப்புறம் வேற என்ன எடுக்கணும்? ஐயோ, டைப்பர் வேற கொஞ்சம் தான் இருக்கு, அது வேற வாங்கணும். அது வேற கிராமம், இனி அங்கே கிடைக்குமோ என்னன்னு தெரியலையே. சரி, இங்கிருந்து போகும்போதே ஒரு பெரிய பேக்கெட் வாங்கிட்டு போயிடணும். அப்புறம் அவங்களோட பால் பாட்டிலு, அப்புறம் கூழ் கொடுக்குற பாத்திரம் அதெல்லாம் மறக்காம எடுத்து வைக்கணும். ஐயோ, இதெல்லாம் தான் நான் மறந்து போயிடுவேனே. ஐயோ, பேக்ல இடம் வேற இல்லை. இனி இப்போ இன்னொரு பேக் எடுக்கணுமா இதெல்லாம் ஆக்குறதுக்கு? ஐயோ மாமா, நீங்களா? பயந்தே போயிட்டேன். ஏய், நம்ம பெட்ரூம்ல என்ன தவிர வேற யாருடி வருவா? ஐயோ, இருந்தாலும் இப்படி பின்னால வந்து கத்துனா பயமா இருக்கா இல்லையா? ஆமாமா, அப்படியே பயந்த மாதிரி நடிப்பா. ஆமா, என்ன பேக்கிங் எல்லாம் பலமா இருக்கு? இது வெறும் உங்க பிள்ளைங்க 2 பேரோட பேக்கிங் தான், நம்மளது இன்னும் பேக் பண்ணல. என்னடி சொல்ற? 2 குழந்தைங்களுக்கு இவ்ளோ பொருளா? உங்க சின்ன குழந்தைங்களோட பொருள் தான் மாமா நிறைய இருக்கு, நமக்கு கூட இவ்வளவு இல்ல. நம்ம துணிக்கு கூட ஒரு சின்ன பேக் இருந்தா போதும் மாமா. ஆனா இதுக்கு பொருள் எல்லாம் ஆக்கணும்னா இன்னும் 4 பேக் கொடுத்தாலும் பத்த மாட்டேங்குது. ஏய், ரொம்ப தேவையானது மட்டும் ஏடுடி, அப்புறம் வேற ஏதாவது வேணும்னா அங்க போய் வாங்கிக்கலாம். ரொம்ப தேவையானது தான் இவ்ளோ இருக்கு. சரி சரி, எல்லாம் ஞாபகமா எடுத்து வை. சாயந்தரம் வண்டி வந்துடும். அப்புறம் உன் சித்தி பிங்கு டிங்கு எல்லாம் வராங்க, நீ அவங்க எப்போ வருவாங்க? அவங்களுக்கு கூப்பிட்ட மாமா, சாயந்தரத்துக்குள்ள வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓ சரி, அப்புறம் சக்தி கையில அவங்க?
அவங்க இங்க வர மாட்டாங்க மாமா, நம்ம போற வழி தானே, அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போயிடலாம். அதுவும் சரிதான். அப்புறம் நாங்க எல்லாரும் ரெடி ஆயிட்டோம். நீங்க என்ன இன்னும் மச நின்னுக்கிட்டு இருக்கீங்க? போய் ரெடி ஆகுங்க மாமா. ரெடி எல்லாம் ஆவலாம் தங்கம், இன்னும் டைம் இருக்குல்ல. அதுக்கு அதுக்கு உங்க ரொமான்ஸ் எல்லாம் இங்கதான், அங்க போயிட்டா ஒண்ணும் முடியாது தெரியும்ல. என்ன முடியாது? ஆமா, இந்த வீட்ல அம்மாச்சி, அத்தை, ஐஷுன்னு 3 பேர் தான் இருக்காங்க. அதுலயும் ஐஷு காலையில காலேஜுக்கு போயிடுவா. அப்புறம் அத்தையும் அம்மாச்சியும் ஏமாத்தி அப்படி இப்படின்னு வந்து ரொமான்ஸ் பண்றதுக்கே உங்களுக்கு முடியல. இதுல வேற அங்க ஒரு ஊரே வரப்போகுது. அத்தனை பேருக்கு இடையில நீங்களும் நானும் தனியா உட்காந்து பேசுறதுக்கு நேரம் கிடைக்குதான்னு பாருங்க. அடியே பொண்டாட்டி, இங்க தாண்டி ரொமான்ஸ் பண்றதுக்கு கஷ்டம். அம்மாவையும் அம்மாச்சியும் இருக்கும்போது உன்னை தனியா ரூம்குள்ள கூட்டிட்டு வந்து கதவை சாத்தவும் முடியாது. அதே சமயத்துல பிள்ளைங்களை விட்டுட்டு உன்னை வெளியே கூட்டிட்டு போகவும் முடியாது. அப்படியே உன்னை வெளியே கூட்டிட்டு போனாலும் இங்க எல்லாருக்கும் என்ன தெரியும். எந்த சந்துக்குள்ள போனாலும் பாக்குறவனெல்லாம் கதிரு கதிருன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிருவானுங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது தங்கம். அங்க யாருக்குமே எனக்கு தெரியாது. ஏன்னா நான் சின்ன குழந்தையா இருக்குமோ போனது. இப்ப என்னை பார்த்தா கூட நிறைய பேத்துக்கு என்ன அடையாளம் தெரியாது. அப்புறம் வீட்லயும் ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறதுனால குழந்தைங்கள அவங்களே பாத்துக்குவாங்க. உன்னையும் என்னையும் யாரும் தேட மாட்டாங்க. உன்னை கூட்டிக்கிட்டு எங்க வேணா ஊர் சுத்துவேன். அப்புறம் அங்க ரொமான்ஸ் பண்றதுக்காக இடம் இல்ல. ஆத்தங்கரை, குளத்தங்கரை, தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு, வயக்காடு, இன்னும் ஏகப்பட்ட இடம் கிடக்கு. மாமா, அப்ப வேற லெவல்ல பிளான் பண்ணிட்டு தான் போறீங்க. பின்ன கதிர்னா சும்மாவா? சரி, உங்க பிளான் எல்லாம் நடக்குதானே, அங்க போய் பாத்துக்கலாம். முதல்ல போய் ரெடி ஆகுங்க மாமா. சரி தங்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க சக்தி ஃபேமிலியும் நம்ம ஃபேமிலியும் ஒன்றா இருக்கிற மாதிரி மகா சங்கமம் வீடியோ போடுங்கன்னு. அதுக்காக தான் இப்போ எல்லாருமா சேர்ந்து சிலுக்குவார்பட்டிக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்கோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், எங்கேயாவது டூருக்குன்னு போனா ஒரு 2-3 நாள் போய் சுத்தி பார்த்துட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஆனா இதே பாட்டியோட ஊர் சிலுக்குவார்பட்டிக்கு போனா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்றதுக்காக தான் அங்க போலான்னு முடிவு பண்ணோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சிலுக்குவார்பட்டிக்கு போனதுக்கப்புறம் நிறைய திருப்பங்கள் எல்லாம் இருக்கு. அது என்னன்னு இன்னைக்கு கதையில பார்க்கும்போதே உங்களுக்கு சிலதெல்லாம் புரிஞ்சிருக்கும். அங்கே போய் இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்கும். மறக்காம பாருங்க. கதிர் அமுதாவுடைய ரொமான்ஸ், சக்தி கையிலோட காமெடி, அதுக்கப்புறம் அம்முக்குட்டி, ஆதிக்குட்டி, மைனக்குட்டி, இன்னும் பிங்கு டிங்குவோட காமெடி, அதுக்கப்புறம் ஷமீருக்கு ஐஷு ஓகே சொல்லுவாளா, இன்னும் நம்ம கதையில புதுசா அரவிந்த் வேற வந்திருக்காரு. அவருடைய வாழ்க்கையில இனி என்னெல்லாம் நடக்க போகுது, இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்மளுடைய உன்னருகே நான் இருந்தால் தொடர தினமும் பாருங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் போடுங்க. வீடியோவை பற்றின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டுமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கமெண்ட் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கு. அப்புறம் நம்ம சொந்தம் நீடிக்கிறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளையிலிருந்து நம்ம வீடியோ சிலுக்குவார்பட்டியிலிருந்து ஆரம்பிக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.